மும்பை இந்தியன்ஸ் அணி ஆக்ஷனுக்கு முன்பு ரீட்டர்ன் பண்ணுற வீரர்களுடைய விவரம் வெளியாயிருக்கு. மும்பை அணி எதனால ஹர்திக் பாண்டியாவை கலட்டி விடுறாங்க? ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே அணிக்கு விளையாட வாய்ப்பு இருக்கா? சிஎஸ்கே நிர்வாகம் உமன்ஸ் ஐபிஎல் அணியை வாங்க போகிறாங்களா? இது குறித்து சிஎஸ்கே சிஇஓ என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் மேலும் பல கிரிக்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை இறுதி வரையும் பாருங்கள். இந்திய விசஸ் ஸ்ரீலங்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான ஓடிஐ சீரியஸில் இந்திய அணி சொதப்பல் காரணமாக ஜெயிக்க வேண்டிய சீரியஸை தற்போது லாஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஓடிஐ மேட்ச்ல இந்திய அணி ஜெயிச்சாதான் இந்த சீரியஸை சமன் செய்ய முடியும். இந்த நிலையில் ருத்ராஜ் கேட்வால் இந்த சீரியஸில் விளையாண்டுருந்தா கண்டிப்பாக ஸ்ரீலங்கா ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக சிறப்பாக விளையாண்டு இரண்டாவது மேட்சை ஜெயிச்சிருப்பார். முதல் மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே ரசிகர்கள் தரப்புலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் ஜடேஜாவும் இந்த மேட்ச்சில் இல்லாதது இந்திய அணி மோசமாக செயல்பட முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ருத்ராஜ் ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக சூப்பரான ரெக்கார்டு வச்சிருக்கார். அதில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு T20 ஓடியில் ருத்ராஜ் வச்சிருக்கார். இதை கருத்தில் கொண்டு சிஎஸ்கே வீரர்கள் தற்போது ருத்ராஜுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மேலும் ஒரு சில முன்னாள் வீரர்களும் இந்திய அணியில் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேட்வால் போன்ற வீரர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுறது தான் இந்திய அணி இந்த மோசமான செயல்பாடுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சென்னையில் நடந்த டிஎன்பிஎல் ஃபைனல் மேட்ச்சில் கோவை அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணி வீழ்த்தி முதல்ல டிஎன்பிஎல் கோப்பையை தட்டி தூக்கியிருக்காங்க. இதில் பேட்டிங் ஆடிய கோவை அணி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட்டில் பிறகு 129 ரன் அடித்தாங்க. பின்னர் களமிறங்கிய திண்டுக்கல் அணி 18.2 ஓவர்லேயே இலக்கை எட்டினதுனால ஈஸியாக ஃபைனலை ஜெயித்தாங்க. ஃபைனலில் சிறப்பாக விளையாண்ட திண்டுக்கல் அணியோடைய கேப்டன் அஸ்வின் பேட்டிங் பந்து வீச்சில் சம்பவம் பண்ணதுனால அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க. மேலும் இந்த சீரீஸ்லேயே சிறப்பாக செயல்பட்ட ஷாருக் கானுக்கு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு கொடுத்தாங்க. மேலும் இந்த தொடரில் ஆரஞ்சு கேப் வென்ற சிவம் சிங்க்கும் பர்பிள் கேப் வென்ற பொய்யாமொழிக்கும் ராகுல் டிராவிட் அவர்கள் விருதை வழங்கினார். மேலும் கோப்பையை அஸ்வின் அவர்களுக்கு ராகுல் டிராவிட் வழங்கினார். அஸ்வின் கோப்பையை வாங்கின உடனேயே அந்த அணியோடைய டிரைவருக்கு கோப்பையை கொடுத்து கொண்டாட வச்சார். இந்த விஷயம் தற்போது இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் ஐபிஎலுக்கு அடுத்தபடியாக உமன்ஸ் ஐபிஎல் போட்டிக்கான எதிர்பார்ப்பும் வருடத்துக்கு வருடம் எகிரிக்கிட்டே இருக்கு. அந்த தொடரையும் அதிக ரசிகர்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நிலையில் சிஎஸ்கே நிர்வாகம் உமன்ஸ் ஐபிஎல் அணியை வாங்கக்கூடிய பிளானில் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இது குறித்து சீனிவாசனுடைய மகள் ரூபா குருநாத் WPL சிஎஸ்கே அணியை வாங்க தற்போது திட்டம் போட்டிருக்கிறதாகவும், ஸோ இதற்காக பிற ஐபிஎல் அணிகளுடைய உரிமையாளர்களுடைய நிதி நம்பகத்தன்மை எப்படி இருக்குது, அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், உமன்ஸ் ஐபிஎல் தொடரில் அணிகளை விரிவுபடுத்தினா சிஎஸ்கே அணி பங்கு பெற்று ஏலத்தில் சிஎஸ்கே அணி உமன்ஸ் ஐபிஎல் அணியை வாங்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. 2025 மெகா ஆக்ஷனில் 5லேருந்து 6 வீரர்களை ரீட்டர்ன் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஹர்திக் பாண்டியாவை ஆக்ஷனில் கலட்டி விட போகிறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே மும்பையினுடைய கேப்டனாக இந்த வருடம் மோசமாக செயல்பட்ட ஹர்திக் பாண்டியாவை இந்தியனுடைய கேப்டன் பொறுப்பிலிருந்து விலக்கிட்டாங்க. துணை கேப்டனாக கூட ஹர்திக் பாண்டியா தற்போது இல்லை. தற்போது இந்திய அணியுடைய அடுத்த கேப்டனாக வலம் வரக்கூடிய சூரியகுமார் யாதவை 2025 ஐபிஎல்லில் மும்பை அணி ரீட்டர்ன் பண்ணி அவரை புதிய கேப்டனாக தேர்வு பண்ண போகிறதாகவும், மேலும் மும்பை அணி ஆக்ஷனுக்கு முன்பு சூரியகுமார் யாதவ், பும்ரா, ரோஹித் சர்மா, திலக் வர்மான்னு 4 வீரர்களை ரீட்டர்ன் பண்ண போகிறதாகவும், ஃபாரின் வீரராக டிம் டேவிட்டை மட்டும் மும்பை அணி ரீட்டர்ன் பண்ண போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதில் டிம் டேவிட்டை ATM கார்டு மூலம் வாங்கிட்டு சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ரோஹித் சர்மா, பும்ராவை ரீட்டர்ன் பண்ணுற ஐடியாவில் மும்பை இருக்காங்களாம். இதனால் ஹர்திக் பாண்டியாவை மும்பை அணி ஆக்ஷனில் கலட்டி விட போகிறாங்க. அவர் ஆக்ஷனில் அவைலபிள் ஆனாலும் அவரை மும்பை அணி இதற்கப்புறம் வாங்க மாட்டாங்கன்னு தகவல் வெளியாயிருக்கு. இதனால் சென்னை RCB போன்ற அணிகள் அவரை மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்க வாய்ப்பு இருக்குது. இதில் பஞ்சாப் SRH அணியும் ஹர்திக் பாண்டியா வாங்க போட்டி போடுவாங்க. அதில் சிஎஸ்கே தோனிக்கு அடுத்தபடியாக அனுபவம் வாய்ந்த ஒரு கேப்டனை தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதன்படி ஹர்திக் பாண்டியாவை சிஎஸ்கே அணி ஆக்ஷனில் மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சென்னை அணி உமன்ஸ் ஐபிஎல் அணியை கண்டிப்பாக வாங்கணுமா? ஹர்திக் பாண்டியாவை மும்பை அணி ஆக்ஷனில் கலட்டி விட போகிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவரை ஆக்ஷனில் எந்த அணி எடுத்தால் நல்லா இருக்கும்? ருத்ராஜ் கேட்வால், ஜடேஜா போன்ற வீரர்கள் ஓடிஐ சீரியஸ் ஸ்குவாடில் இணைஞ்சு பிளேயிங் லெவலில் விளையாண்டுருந்தா இந்திய அணி மோசமாக செயல்பட்டிருக்காதா? கண்டிப்பாக இனி வரும் சீரியஸில் ருத்ராஜ், ஜடேஜா இந்திய அணி ஸ்குவாடில் இணையணுமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.